24 வருடத்திற்கு பிறகு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும் போக்கித் தரக்கூடிய ஒரு அருமையான நாளாகத்தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம தினந்தோறுமே சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருப்பதே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும், நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கண் திருஷ்டியும் தான் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடுதுங்க. இதன் விளைவாகத்தான் குடும்பத்தில ஏதாவது ஒரு பிரச்சனைகளும், சண்டை சச்சரவுகளும் இருந்து கொண்டே இருக்குங்க. தொழில்ல என்னதான் கடினமாக உழைத்தாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயமும் இருக்காமல், கிடைக்காமல் இருக்கக்கூடியது. இன்னும் ஒரு சிலருக்கு பணமானது பணத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரய செலவுகளும், மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. தேவையே இல்லாம குடும்பத்துக்குள்ள நிறைய மனஸ்தாபங்களும், பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கக்கூடுதுங்க. ஒரு விதமான மன நிம்மதியே இல்லாம இருந்து கொண்டு இருப்போருக்கு இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கெட்ட சக்திகளும், கண் திருஷ்டிகளும் தான் காரணமாக இருக்கக்கூடுங்க. அப்படிப்பட்ட கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குங்க. நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கண் திருஷ்டியையும், கெட்ட சக்தியையும் போக்கிக் கொள்வதற்கு நம்மளுடைய வீட்டில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 4 பொருட்களை வைத்து தான் அந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை வெறும் 5 நிமிடம் ஒதுக்கி நம்ம செய்துவிட்டு வரப்போகிறோம். இது நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதை நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். இது 100% முழுக்க முழுக்க உண்மைங்க. ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பரிகாரத்தை நிச்சயம் நல்ல மாற்றங்களாவது ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை இன்றைய தினத்தை எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2025 புதன்கிழமையான இன்றைய தினம் வளர்பிறை அஷ்டமியானது வந்திருக்குங்க. அஷ்டமி நாளில் வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைத்தது அப்படியே நடக்கக்கூடுங்க. அதோடு நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகள் அனைத்தையுமே விரட்டி அடிப்பதற்கு ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த வளர்பிறை அஷ்டமி நாளானது அமையும் கொடுங்க. இன்றைய நாள் மாலை சரியாக 6 மணி அளவு தான் இந்த ஒரு எளிமையான பூஜை பண்ணிங்கன்னா வீட்டில் நீங்கள் செஞ்சுட்டு வர போகிறீங்க. அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிளகு, கிராம்பு, ஏலக்காய். அதாவது மிளகையும் கிராம்பையும் பார்த்திங்கன்னா 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. அதே போல் ஏலக்காய் 3 இருந்தால் போதும். ஒரே ஒரு பச்சை கற்பூரம். இந்த 4 பொருட்களையுமே எல்லோருடைய வீட்லேயும் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். ஒருவேளை இந்த 4 பொருட்களும் உங்களுடைய வீட்டில் இல்லை அப்படின்னா, நீங்கள் கடைகளில் இருந்து வாங்கிட்டு இந்த பொருட்களை நீங்கள் தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம். தவறு எதுவும் கிடையாதுங்க. அதாவது ஒரு 9 எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கோங்க. கிராம்பு 3, ஏலக்காய் 3, அதோடு ஒரு பச்சை கற்பூரம். இந்த 4 பொருட்கள் இருந்தாவே போதுங்க. முன்கூட்டியே வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்குங்க. மாலை சரியாக பார்த்திங்கன்னா 6 மணி அளவில் பைரவருக்கு உரிய படத்தை வச்சுக்குங்க. கிழக்கு பார்த்தவாறு வைத்து கொள்ளுங்க. உரிய திருப்படம் இல்லை அப்படின்னா சிவபெருமானுடைய படத்தை வச்சுக்கோங்க. வழிபாடு செய்யலாம். தவறு எதுவும் கிடையாது. காரணம் என்னென்னா, சிவபெருமானுடைய வடிவங்களில் ஒன்று தான் இந்த பைரவ மூர்த்தி அம்சம். சிவபெருமானை எடுத்து வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். தவறும் கிடையாதுங்க. நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லையும் சொர்ண ஆகஸ்னர பைரவர் திருப்படவும் படம் வச்சிங்க அப்படின்னா இதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை தீரும். உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் சொர்ண ஆகஸ்னர பைரவர திருப்படத்தை வாங்கிட்டு வச்சுருங்க. ரொம்பவே நல்லதுங்க. பிறகு செவ்வாறளி பூக்களை கொண்டு மாலையாக கட்டி அந்த கடவுளுக்கு அணிவித்து விடுங்க. காமாட்சி விளக்கு எப்போதும் போல் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் 3 முறை மனதார உச்சரித்து கொண்ட பிறகு பைரவருடைய வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். பைரவருக்கு உரிய திருமந்திரம் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமக அப்படிங்கிறதும் இந்த மந்திரத்தை நீங்கள் கமெண்டில் கூட நீங்கள் டைப் பண்ணலாம். 3 முறை டைப் பண்ணுங்க. ஒரு அஷ்டமி நாளில் பைரவருக்கு நம்ம மனதார உச்சரித்து வரும்போது, இல்லைன்னா நம்முடைய கையால் பார்த்திங்கன்னா அந்த திருநாமத்தை எழுதும் போதோ நமக்கு அளவற்ற புண்ணியமும் பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் மறக்காமல் இந்த ஒரு திருமந்திரத்தை மனதார வேண்டிக்கோங்க.
நீங்கள் படத்தை வீட்டில் வாங்கி வச்சு ஒரு மந்திரத்தையும் மனதார சொன்னீங்கன்னா நீங்கள் உச்சரித்து கொண்டே வந்து இருக்கலாம். எத்தனை முறை ஒரு 3 முறை நீங்கள் உச்சரித்தால் கூட போதுங்க. கமெண்ட் பாக்ஸில் ஒரு 3 முறை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஒரு 2 அகல் விளக்க வந்து எடுத்துக்கோங்க. ஒரு அகல் விளக்கில் பச்சை கற்பூரத்தை ஒன்றா வைத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பெரிய கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு அகல் விளக்கில் 8 மிளகு, அதோட 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இந்த 3ஐயும் எடுத்து இன்னொரு விளக்கில் வச்சுட்டு, கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி உடைய ஒரு அம்சம். இதனால் வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பான சூழலானது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதேபோல் ஏலக்காய் அப்படிங்கிறது பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு ஆற்றல் கொண்டது. அதுபோல் அதனால் இதையும் நாம் எடுத்துக்கலாம். மிளகு சொல்லவே தேவையில்லைங்க. இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அது மருத்துவ குணம் கொண்டது. அதேபோல் ஆன்மீக ரீதியாக சக்தி கொண்டது. இப்படிப்பட்ட இந்த 3 பொருட்களையும் வைத்து வழிபாடு செய்யும்போது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விரட்டி அடிக்கப்படுவதோடு, நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்வதோடு, வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான சூழ்நிலையானது உருவாக ஆரம்பிக்குங்க. ஒரு அகல் விளக்கில் வந்து பச்சை கற்பூரம் வைக்க சொன்னேன் இல்லைங்களா, அதை நீங்கள் அப்படியே அந்த கற்பூரத்தை பற்ற வைத்து விடுங்க. பிறகு அது எரிகிற அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இன்னொரு அகல் விளக்கில் இந்த 3 பொருளையும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 3 பொருட்களையும் அப்படியே அந்த கற்பூரத்தை போட்டு விடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் முழுக்க எரியடுங்க. நறுமணம் வீடு முழுவதும் பரவும். 3 பொருட்களும் போட்டிருக்கும். வீடு முழுக்க வந்து பரவ ஆரம்பிக்கும். இதனால் வீட்டில் மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் நீங்குவதோடு, நம்முடைய கெட்ட சக்திகள், அதாவது நம்முடைய மனதுக்குள்ள ஏதாவது குழப்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அதுவே நீங்க ஆரம்பிக்கும். குறிப்பாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் நீங்கி நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி ஏற்படுத்தி தரக்கூடியது. இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்கள்லையுமே வெற்றியானது உண்டாக ஆரம்பிக்கும். அதே போல் செல்வ சேர்க்கையும் வந்து தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்படுங்க. எந்தவித மாற்றமும் இல்லை. உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது உண்டாக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி அந்த புகையானது உங்கள் வீடு முழுவதும் பரவும்போது ஒரு யோகமான சூழ்நிலை தரக்கூடும். அப்படிங்கிறதுனால இன்றைய நாளை தவற விடாதீங்க. இந்த ஒரு அற்புதமான நாளில் சரியாக மாலை 6 மணிக்கு எளிமையான இந்த 4 பொருட்களை வச்சு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான முறையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த இது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு இதாக வந்து இருக்குங்க. ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே உங்கள் வாழ்க்கையில் நேரக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றங்களை வந்து பார்ப்பீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, "உனக்கு என்னப்பா நல்லா தான் இருக்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள்ல இருந்தே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனையானது ஆரம்பமாகி இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது பிரச்சனையானது வந்துக்கிட்டே இருக்கும். தொழில்ல வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டே இருக்கும். நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதன் பிறகு தான் யோசிப்பீங்க, நல்லா இருந்தோம், அவன் சொன்னதுலேருந்தே வந்து எனக்கு கொஞ்சம் கூட நிலைமையே சரியில்லை, என்னடா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நீங்களுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா, மறக்காமல் வீடியோ கீழே வந்து எஸ்ன்னு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த நிலையில் இருந்தீங்க அப்படின்னா திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்லடி பட்டாலும் ஒருத்தருடைய கண் பார்வையில் இருந்து நம்மனால் தப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அளவுக்கு திருஷ்டி அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திருஷ்டியை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான நாளாகவும் தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. அதோடு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றியும் சரிங்க, நம்ம வீட்லேயும் சரிங்க, ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்து கொண்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம செய்யக்கூடிய எந்த செயலுமே நமக்கு வந்து சாதகமான பலன்கள் கொடுக்காதுங்க. ஏதாவது ஒரு தொந்தரவான விஷயங்களாகவே இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட அனைத்து விதமான நல்ல விஷயத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக
சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கெட்ட சக்திகளை விரட்டி அற்புதமாக நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்குங்க. ரொம்பவே எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க, எனக்கு இதை செஞ்சு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் தான் இது. ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் இதனுடைய பலன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.